வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு கொஞ்சம் ராகி மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு பூரி மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். பெரியவங்களுக்கு கொஞ்சம் சப்பாத்தியும் கொஞ்சம் ஓமம் கையில் கசக்கி போட்டுட்டு கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. குட்டி குட்டி பூரியாக நான் தேய்ச்சி வச்சுக்கிட்டு பெரியவங்களுக்கு கொஞ்சம் சப்பாத்தியும் குழந்தைங்களுக்கு பூரியும் கேட்டாங்க, அவங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். நல்ல பொஸ்ஸுன்னு வந்துருந்துச்சு. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் தான் கூட. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. லீவ் டயத்துலேயும் கூட இல்லை சில பேர்த்துக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், அவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு ஹெல்த்தியானது கூட வந்து பச்சைப்பயிறு கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன் நான். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாகுது. கொஞ்சம் முளை கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. சில பேர் 20 நிமிஷம் ஆகுன்றாங்க. நமக்கு முளை கட்டினதை நல்லா வேக வச்சுட்டு அதுலேயே நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 2 தக்காளி கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் அதிலே ஒன்றாவே ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்துருவேன். ஏன்னா முளை கட்டினது பச்சை பயிறு நம்மளுக்கு டக்குன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ரெசிபி. முளை கட்டின பச்சை பயிறு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்கு 3 முறை வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் மல்லி புதினா போட்டுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.